இப்போப்பா நம்ம வீட்டில் வந்து ரவை பணியாரம் செய்ய போகிறோம். ரவை பணியாரம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இப்போ என்னென்ன தேவையான ரவை பணியாரத்துக்கு 200 ரவை, 200 மைதா மாவு, 100 பால் பொடி, 3 முட்டை, 200 சீனி, 3 நாட்டு வாழைப்பழம், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளுப்பா இதுக்கு தேவையானது. இப்போ இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சி நம்ம ஊற்றிக்குவோம். இந்த முட்டையை ஏன் ஊற்றுறோம்னா அந்த ரவை பணியாரம் வந்து நல்லா மெதுவாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஊற்றுறோம். சாப்பிட்டாவும் இருக்கும்ப்பா ரவை பணியாரம். இப்போ இந்த முட்டையை இதை வச்சு விஸ்கு வச்சு விஸ்கு வச்சு நல்லா ஒரு முதல் பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்ப்பா. இப்போ இந்த அளவுக்கு நம்ம முட்டையை வந்து நல்லா விஸ்கு வச்சு இருந்துட்டோம். இப்போ இந்த 200 ரவை இருக்குது பார்த்தீங்களா, வறுக்காத ரவை தான். ஏன்னா வறுக்காம தான் இதுக்கு போடணும். அதை இப்படி கொஞ்சமாக போட்டு முட்டையில் போட்டு இப்படி கிண்டிக்கணும்ப்பா. இப்போ 200 ரவையும் 3 முட்டையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம். இப்போ 200 மைதா வச்சுருக்கோம்லப்பா, அந்த 200 மைதா மாவே இதில் போட்டுருவோம். 100 பால் பொடிப்பா, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பால் பொடி போடுறோம். இப்போ இந்த 200 சீனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸில் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுருவோம். இப்போ 200 கிராம் தண்ணி எடுத்துருக்கோம் அந்த கப்பில், அதை ஊற்றி கொஞ்சமாக ஒரு 100 ml தான் ஊற்றுறேன் இப்போதைக்கு. ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த விஸ்க வச்சு நம்ம கிண்டிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரவை வந்து நல்லா ஊறணும்ப்பா ரவை பணியாரத்துக்கு. இதெல்லாம்ப்பா எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன பிள்ளையில் ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு இப்படி பண்ணி கொடுப்பாங்கப்பா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டிக்கணும்ப்பா கைவிடாமல். இதுக்கு தேவையான நாட்டு வாழைப்பழம், ஏன்னா நாட்டு வாழைப்பழம் தான் போடணும் ரவை பணியாரத்துக்கு. அம்மா அப்படி தான் எங்கள் சின்ன பிள்ளை போட்டு சுட்டு கொடுப்பாங்க. ஆனால் கையை விட்டு தான் பிணைய முடியும், விஸ்க வச்சு இது பண்ண முடியாது. நல்லா ஒரு 3/4 மணி நேரம் ஊறவும் நம்ம அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ரவை பணியாரம் நம்ம செய்யணும். இதில் தேங்காய் பாலும் ஊற்றலாம்ப்பா, நாம் அதுக்கு தான் பால் பொடி போட்டிருக்கோம். இப்போ 3 நாட்டு வாழைப்பழம், இதை வந்து நம்ம வந்து இருந்த முடியாதுல்ல, இந்த விஸ்கை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்புப்பா சும்மா ஒரு பிஞ்சளவுக்கு. இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த வெள்ளை எள்ளும் கருப்பு வெள்ளையும் 1/2 ஸ்பூன் அதையும் போட்டுட்டு இப்படி கையை வச்சு நம்ம மசிக்க தான் முடியும். நல்லா ஊறணும்ப்பா. இந்த ரவை வந்து ஊறினா தான் நம்மளுக்கு வந்து ரவை பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைய விரும்பி நல்லா சாப்பிடுங்க, நம்மளுக்கும் சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போப்பா நம்ம ரவை பணியாரத்துக்கு ஊற வச்சோம் பார்த்தீங்களா, 100 ml தண்ணி தான் ஊற்றிருக்கோம், 3 முட்டை தான் போட்டிருக்கோம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குப்பா. இந்த அளவுக்கு பிணைஞ்சு இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறவும் நம்ம வந்து ரவை பணியாரம் சுட்டுக்கலாம்ப்பா. இப்போ ஊறட்டும், நான் மூடியை போட்டு மூடிடுவேன். 3/4 மணி நேரம் சுடையில்
நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே மூடியை போட்டு மூடிடுங்க. நம்ம ரவை பணியாரம் செய்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து சோடா மாவு போடலை. நம்ம இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் எடுத்து போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடணும் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கிடைக்கும். ஏன்னா முட்டையும் தான் ஊற்றிருக்கோம். வைக்கல பாருங்களேன், தண்ணி அரைச்சதுல பாருங்களேன், ரவை எல்லாமே கூட இவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்கள். இந்த பக்கத்தில் நம்ம வந்து ஊற்றிக்கிறணும். நல்லா கிண்டி விட்டுறணும்ப்பா, சோடா மாவு போட்டிருக்கோம்ல, ஏன்னா ஒரு பக்கமே நிற்கும். அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கிறணும்ப்பா. இப்போப்பா நம்ம ரவை பணியாரம் சுட போகிறோம்லப்பா, அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வடை சட்டில் வச்சுக்கிட்டேன்ப்பா. இப்போ எண்ணெய் காயட்டும், நம்ம ரவை பணியாரம் ஊற்றுவோம். நல்லா ஊறிடுச்சுப்பா, 3/4 மணி நேரம் சொன்னேன், இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. எவ்வளோ ஊறுதோ நம்மளுக்கு நல்லா இருக்கும்ப்பா நேரத்துக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா, நம்ம ரவை பணியாரத்துக்கு எடுத்து ஊற்றிக்கிடுவோம். ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது, இந்த பாத்துக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். வேகட்டும். பிரட்டிட்டுக்கிறோம்ப்பா. சூப்பராக இருக்கும்ப்பா, அப்படி பண்ணி பாருங்கப்பா வீட்டில். வேகட்டும்ப்பா. இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சுப்பா. பாருங்களேன், இவ்வளோ புசு புசுன்னு இருக்கு பார்த்தீங்களா ரவை பணியாரம். இப்படி ப்ரௌன் கலரில் எடுத்துக்கணும்ப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த நம்ம ஊற்றிக்கிடுவோம். மூணு தான் அதில் ஊற்ற முடியுது, வேகட்டும். இப்போ இதை ரவை பணியாரத்தை எடுத்துட்டோம்ப்பா. அடுத்து எல்லாமே ஊற்றிட்டு நம்ம எடுத்துகிட்டு பார்த்துக்குருவோம். இது எல்லாமே ஊற்றிட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பாருங்கள், எவ்வளோ மெதுவாக இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிட்டா. இப்போ எல்லாமே ஊற்றிட்டு பார்த்துக்குறோம்ப்பா. இப்போ நம்ம வீட்டில் ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் பண்ணுங்கப்பா. பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய். இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆக்கணும், அப்போ நமக்கு ரவை பணியாரம் நல்லா இருக்குன்னு பார்ப்போம்ப்பா. பாரு எவ்வளோ சாப்பிட்டா இருக்கும் பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இப்போ நான் சாப்பிட்டே பார்க்குறேன். அவ்வளோ டேஸ்ட்டுப்பா, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குப்பா. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எனக்கு சொல்லுங்கப்பா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வாழைப்பழம், முட்டை, பால் பொடி எல்லாம் போடலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குப்பா. கடையில் வந்து அப்பம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இப்படி போடுறதுனால எல்லாமே சேர்க்கறதுனால ரவை பணியாரம்னு சொல்லுவாங்கப்பா. எங்கள் அம்மா அவங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்க வரிசையாக கரை வச்சு எங்கள்லாம் கொடுப்பாங்கப்பா. அவங்களுக்கு பக்ரீதுக்கு, தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க அம்மா. எல்லாத்தையும் பலகாரம் சுற்றுவாங்கப்பா. அம்மா மெத்தோட்டில் தான் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.